ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல நம்ம பார்க்க போறது புளி சாதம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான அளவு புளியை எடுத்து கரைக்கிறதுக்காக தனியா வச்சுக்கோங்க. புளியில நிறைய தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ற மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு கரெக்டாக புளி தண்ணி மட்டும் தேவை, அதை எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்களும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் புளி தண்ணி தேவைப்படும். இப்போ கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெயும் ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம கடுகு போட முடியும். இப்போ ஹீட் ஆயிடுச்சு, கடுகு போடலாம். கடுகு வெடிக்கும் போது கடுகு வெடிச்ச அப்புறமா நம்ம கடலைப்பருப்பு கொஞ்சமாக போடணும். 3 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக வாஷ் பண்ணி வச்ச கருவேப்பிலை எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கின அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் ஊற்றலாம். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன அப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம புளி சாதத்துக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிட்டோம். சாப்பாடு வடித்து எடுத்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா புளி சாதம் ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா இதை இறக்கி நம்ம வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணோன்னு இதில் மிக்ஸ் பண்ணி காட்டுறோம். எப்படி இருக்குன்றத பாருங்கள். இப்போ சாப்பாடை மிக்ஸ் பண்ணியாச்சு. சாப்பாடை மிக்ஸ் பண்ண அப்புறமா நமக்கு அந்த பதம் தெரியும். வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் கூட கொஞ்சம் சாப்பாடு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணால் இன்னும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் சாப்பாடு ஆட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.